வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது வந்து 19 பார்ட். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 18 பார்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 19 பார்ட் ஆர்பிஎஃப் எஸ்ஏ கொஸ்டினோடது. இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியன் செஸ் பிளேயர் ரவுனக் சத்வானி வந்து 30வது அபுதாபி இன்டர்நேஷனல் செஸ் ஃபெஸ்டிவலில் வந்து 2வது ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ரவுனக் சத்வானி. சரிங்களா? இவங்க வந்து எந்த நகரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. எந்த நகரம் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய நாக்பூர் நகரத்தை சேர்ந்தவங்க தான். சரிங்களா? அது மட்டும் இப்போ செஸ்ஸில் நடந்த ரீசெண்டான இன்சிடென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, 45வது செஸ் ஒலிம்பியாடு 2024 இந்த போட்டி வந்து நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரா இல்லை, ஒரு நிமிஷங்க. எஸ், அந்த இதில் வந்து டி குகேஷ் அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இவர் வந்து டின் லாயரன் சொல்லி சைனா பிளேயரை எதிர்த்து 18வது ஒலிம்பிக் சாம்பியனை வந்து ஒலிம்பிக்கில் செஸ்னுடைய சாம்பியனை வந்து ஜெயிச்சிருந்தாரு. இது வந்து யங்கஸ்ட் அன்டிஸ்பியூட்டட் வேர்ல்டு சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி குகேஷ் தான். அவர் வந்து எத்தனை வயசுல பார்த்தீங்கன்னா 18 வருஷம் 194 வந்து இந்த சாதனை வந்து நிகழ்த்தியிருந்தார். இவர் தான் வந்து யங்கஸ்ட் அன்டிஸ்பியூட்டட் வேர்ல்டு சாம்பியன் செஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும். இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னா சிங்கப்பூர் கிடையாது. எங்கே நடந்துச்சுன்னா நம்ம ஹங்கேரி, புதபெஸ்ட் ஹங்கேரி, அங்கே தான் நடந்துச்சு. ஹங்கேரி நாட்டினுடைய புதபெஸ்ட்ன்ற நகரத்தில் தான் நடந்துச்சு. அதில் வந்து இவர் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருந்தார். அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவோட 84வது கிராண்ட் மாஸ்டர் வந்து யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர் வைஷாலின்றவங்க தான். இவங்க யாருன்னா நம்மளுடைய பிரக்யானந்தனுடைய சகோதரி. அடுத்து 85வது கிராண்ட் மாஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஷியாம் நிக்கில். இதெல்லாம் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தீபக் குமார் வந்து எலெக்ஷன் கமிஷனால் வந்து ஹோம் செக்ரட்டரி, எந்த மாநிலத்துடைய ஹோம் செக்ரட்டரி வந்து அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துடைய ஹோம் செக்ரட்டரி வந்து அறிவிக்கப்பட்டவர் தான் இந்த தீபக் குமார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி யார் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய 50வது சீஃப் செக்ரட்டரி யார் பார்த்தீங்கன்னா என் முருகானந்தன்றவங்க தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய 50வது சீஃப் செக்ரட்டரி. இதே உத்தரகாண்ட் மாநிலத்துடைய சீஃப் செக்ரட்டரி யார் பார்த்தீங்கன்னா ஆனந்த் பர்தான். அடுத்து மணிப்பூர் மாநிலத்துடைய சீஃப் செக்ரட்டரி வந்து யார் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார் சிங். அடுத்து பீகார் மாநிலத்துடைய சீஃப் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா பிரஜேஷ் மெஹ்ரோத்ரா. அடுத்து புதுச்சேரியினுடைய சீஃப் செக்ரட்டரி நியமிக்கப்பட்டவங்க சரத் சௌஹான். அடுத்த கொஸ்டின், 2024 ஜனவரியில் வந்து சர்பானந்த சோனோவால் வந்து ஹரித் நௌகா கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அது வந்து ரிவர் க்ரூஸ் டூரிசம் ரோடு மேப் 2047 அட் தி இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து கவுன்சிலினுடைய மாநாடு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கொல்கத்தாவில் நடந்துச்சு. சரிங்களா? இதில் வந்து தற்போதைய நீர்வழி போக்குவரத்து, அதாவது போர்ட் அண்ட் ஷிப்பிங், கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் வந்து சர்பானந்த சோனோவால் அவர் வந்து ஹரித் நௌகான்ற கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டார். அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் க்ரூஸ் டூரிசம் ரோடு மேப், அதாவது நம்மளுடைய படகு போக்குவரத்து, ஆற்றில் உள்ள படகு போக்குவரத்து டூரிசம் சம்மந்தமான அந்த ரோடு மேப் வந்து 2040 வெளியிட்டாங்க. அது வந்து அந்த மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் நடந்துச்சு. இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நொய்டா, உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய நொய்டான்ற இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, த 4th edition of bilateral exercise between Indian Navy and Bangladesh Navy Bongo Sagar 2023 was held in the month of dash in 2023. அதாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையேயான கப்பல் நேவிக்கு இடையே வந்து நடக்கக்கூடிய போங்கோ சகார்ன்ற இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து எந்த மாநிலம் வந்து எந்த மாதத்தில் நடந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2023 தான் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின். இதெல்லாம் தெரிஞ்ச எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து இதே மாதிரி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா சம்பிருதி. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸோட பேர் வந்து மித்ர சக்தி. அடுத்ததாக இந்தியாவும் சவுதி அரேபியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சதா தான்சீக்ன்ற எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில நடந்துச்சு. இது வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துடைய மகாஜன்ற இடத்துல தான் வந்து நடந்துச்சு. சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கொச்சி லக்ஷதீப் சப்மரின் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்ட் லான்ச்டு பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன் January 2024 இஸ் பீயிங் ஃபண்டட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் என்டிட்டிஸ். அதாவது இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் உடைய இனிஷியேட்டிவ். தொலைத்தொடர்பு அமைச்சகத்தினுடைய தொலைத்தொடர்பு துறையினுடைய
இனிஷியேட்டிவ். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கொச்சிக்கும் லட்சத்தீவு கரையில வந்து ஆப்டிகல் ஃபைபர் வந்து பதிக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து ஜனவரி 2020 தொடங்கப்பட்டது. இதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுற ஏஜென்சியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்டுன்ற ஏஜென்சி தான் வந்து இதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல். நம்ம நாட்டினுடைய பிஎஸ்என்எல் தான் வந்து இதனுடைய எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். அடுத்து லட்சத்தீவு வந்து லட்சத்தீவில் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் பேங்க் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது எந்த பேங்க் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட் பேங்கை வந்து லட்சத்தீவில் வந்து தங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் பேங்க் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து லட்சத்தீவில் வந்து இந்தியாவுடைய நேவல் பேஸ், அதாவது இந்தியாவுடைய கப்பற்படை தளம் வந்து ஐஎன்எஸ் ஜட்டாயு, மறந்து கூட அந்த பேர் கேட்கலாம், ஐஎன்எஸ் ஜட்டாயு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அடுத்து சில்வர் மெடலிஸ்ட் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து சில்வர் மெடலிஸ்ட் வாங்கின துளசிமதி முருகேசன் வந்து எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, பேட்மிண்டன் விளையாட்டோட வந்து சம்மந்தப்பட்டவங்க. பேரா ஒலிம்பிக்ஸ் பற்றி நிறைய வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது 18வது இந்த பேரா ஒலிம்பிக்ஸ் 2024 பாரிஸில் நடந்த பேரா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 18வது ரேங்கு. இந்தியா மொத்தம் 7 கோல்டு 9 சில்வர் அடுத்து 13 பிரான்ஸ், மொத்தம் 29 மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. 29 மெடல். சரிங்களா, இதில் வந்து ஃபிளாக் ஃபையரர்ஸ் இந்தியாவுடைய கொடி ஏந்தி சென்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, துவக்க போட்டியின் போது பாக்யஸ்ரீ ஜாதவ், அப்புறம் சுனித் அன்டில். அடுத்ததாக க்ளோசிங் செரமனி நிறைவு போட்டியின் போது இந்திய தேசிய கொடி ஏந்தி சென்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, பிரீத்தி பால், அப்புறம் ஹர்வீந்தர் சிங். அப்புறம் யங்கஸ்ட் பேராஒலிம்பிக் அதாவது மிக இளம் வயது பேராஒலிம்பிக் போட்டியாளர்ல பதக்கம் வென்ற வீரர் யார் பார்த்தீங்கன்னா, சீத்தல் தேவின்றவங்க தான் வந்து யங்கஸ்ட் மெடல் ரெசிபியன்ட். சீத்தல் தேவி இவங்க வந்து பேரா ஆர்ச்சர். இவங்க தான் வந்து இந்தியாவுக்கு பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் வந்து பேரா ஒலிம்பிக் போட்டியில் மிக இளம் வயதில் வந்து இந்தியாவுக்கு பதக்கம் ஜெயிச்சு கொடுத்த வீராங்கனை யார் பார்த்தீங்கன்னா, சீத்தல் தேவின்றவங்க தான். சரிங்களா, யங்கஸ்ட். அடுத்ததாக த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆயில் ஃபீல்ட்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பில் 2024 இந்திய லோக்சபா ஆகஸ்ட் 2024 டு டீலிங்க் பெட்ரோலியம் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம், அதாவது 2024 வந்து ஆயில் ஃபீல்ட்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆயில் ஃபீல்டுனுடைய திருத்த சட்டம் வந்து 2024 வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எந்த இடத்துல இருந்து பெட்ரோலியம் எடுக்கிறத வந்து தடை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மைனிங். சரிங்களா, மைனிங்ல இருந்து எடுக்கிறதுக்கான தடை தான் பண்ணுறாங்க. மைனிங்ல வந்து இனிமேல் எடுக்க முடியாது, சுரங்கங்கள்ல இருந்து. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் நேம்டு கேப்டன் இன் இந்தியாஸ் ஸ்குவாட் ஃபார் T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் சீரிஸ் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் பிளேட் இன் அக்டோபர் 2024. அக்டோபர் 2024 வந்து T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து இந்தியாவுக்கு பங்களாதேஷ் இடையே நடந்துச்சு. இதனுடைய இந்தியாவுடைய கேப்டனாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் தான். அடுத்து ரோஹித் சர்மா வந்து இந்தியாவுக்காக வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளேயரில் உலகத்திலே ஃபர்ஸ்ட் பிளேயர் 150 T20 இன்டர்நேஷனல் போட்டிகளை வந்து விளையாடிய ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. அடுத்து கோலி வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 13,000 ரன்கள் வந்து T20 போட்டிகளில் வந்து 13,000 ரன்கள் எடுத்த முதல் இந்திய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. அதே மாதிரி சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் 150 விக்கெட்டுகள் எடுத்த முதல் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிம் சவுதி, நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் a நியூ இன்ட்ரடக்ஷன் டு தி அட்வான்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்கிரேடட் இன் அக்டோபர் 2023. இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின். 2023 கரண்ட் அஃபேர்ஸ் எவன் படிப்பான், ரொம்ப கஷ்டம். வீடியோ இன்சிடென்ட் டிடெக்ஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டம் வித்ஸ்ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 2024 வந்து ராபர்ட் ஜெரால்ட் ரவின்றவர் எந்த ஒரு நிறுவனத்தினுடைய நியூ சேர்மன் அப்புறம் மேனேஜிங் டைரக்டர் வந்து நியமிக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா, பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் பிஎஸ்என்எல்னுடைய தற்போதைய தலைவர் சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஜெரால்ட் ரவி. அடுத்து ஐஆர்சிடிசியினுடைய தற்போதைய சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் ஜெயின். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி ஹெல்ட் தி G20 பிரசிடென்சி ஃப்ரம் 1st December 2023 டு 30 November 2024. 2023 டிசம்பர்லேருந்து 2024 நவம்பர் வரைக்கும் G20 தலைமை வைத்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் தான். சரிங்களா, இது வந்து இந்த G20 அமைப்பு வந்து மொத்தம் 13 நாடுகள், அப்புறம் யூரோப்பியன் யூனியன், ஆப்பிரிக்கன் யூனியன் சேர்ந்தது தான் வந்து இந்த G20. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 26 செப்டம்பர் 1999 வந்து உருவாக்கப்பட்டது. 2025 தற்போதைய G20 சமிட் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டினுடைய ஜோகனஸ்பர்க் நகரில் தான் நடக்க போகுது. 2023 வந்து இந்தியா வந்து G20 மாநாடு வந்து நடத்திருந்தாங்க. இது வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்தது இந்தியாவுடைய. இதனுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, வாசுதேவ குடும்பகம், அதாவது ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர்ன்றதான் இதோடைய விரிவாக்கம். சரிங்களா, அடுத்ததான்
வேர் வாஸ் தி 11th எடிஷன் ஆஃப் சம்பிரிதி மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்டட் இன் 2023. சம்பிரிதி மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் இடையில் நடக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். இது வந்து இந்தியாவுடைய உம்ரா என்ற நகரத்தில் தான் வந்து நடந்துச்சு. அடுத்து போங்கோ சகார் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் இடையே நடக்கக்கூடிய நேவல் எக்ஸசைஸ். அடுத்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து எப்போ நடத்தினாங்கன்னா ஃபர்ஸ்ட் அஜய் வாரியர், பிரிட்டிஷ் ஆர்மியோட சேர்ந்து அஜய் வாரியர்ன்றது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் 1945 நடத்தினாங்க. நோமாட்டிக் எலிஃபண்ட்ன்றது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸுடைய பெயர். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.